அவங்க கூப்பிட்டு கேட்கும்போது நான் ஹெச்ஓடிக்குள்ள கூப்பிட்டு கேட்டாங்க. நான் வந்து கெட்டுறங்க செஞ்சேன்னா ரொம்ப எனக்கு உடம்பு நல்லா இல்லை. அப்புறம் ஒரு தீவிரவாதியை தேடுறது மாதிரி நைட்டு 8:30 மணிக்கெல்லாம் ஃபோன் அடிக்கிறது. ஒரு கொலை குற்றவாளி மாதிரி தேடுற ஊரே தேடி என்னைய மன உளைச்சல் பண்ணி, நான் அப்படி பப்ளிக்கில் கடை தான் வச்சுருக்கேன். எங்கேயும் ஓடிலாம் ஒழியலை. ஓர்டர் போட்டு கடை வச்சுருக்கேன். அப்படிப்பட்டவங்களே மிரட்டுறாங்க. கெட்டலைன்னு சொன்னாக்க தப்பு. ஏன்னா நான் வந்து எனக்கு சப்போர்ட் யாரும் இல்லை. நான் தான் தனியாக தான் நான் எல்லாமே பார்க்கணும். எங்கள் வீட்டுக்காரெலாம் எல்லாம் இறந்துட்டாங்க. இப்போ நான் தான் பார்த்துட்ருக்கேன் எல்லாமே. அப்போ எனக்கு வருமானம் இல்லாத போது நான் அதை கட்ட முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. வருமானம் இருந்தால் எனக்கு தெரியாது. யார் வருமானம் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுனால எனக்கு வருமானம் கம்மி. ஆனால் கடை திறக்க முடியல, வியாபாரம் பார்க்க முடியல. அதனால நான் வர முடியலை. என்னை வந்து ரொம்ப மன உளைச்சல் பண்ணிட்டாங்க. இன்னும் எனக்கு உடம்பு நல்லாகலை. ஒரு தீவிரவாதியை தேடுற மாதிரி, கொலை குற்றவாளியை தேடுற மாதிரி ரொம்ப டார்ச்சர். எங்களால் நாங்கள் கை நீட்டி வாங்கிட்டோம், கட்ட மாட்டோம்னு சொல்லலை. கொஞ்சம் உடம்புலாம் நல்லா இருக்கும்போது கொஞ்சம் பொறுத்துக்கிறேன்னு. எங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தானே நாங்கள் லோனை கட்ட முடியும். வருமானம் சம்பாரிச்சா தான் லோன் கட்ட முடியும். சும்மா கட்ட முடியுமா? நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாத யாராவது வட்டிக்கு வாங்கி கட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி தான் கட்டுறோம், வேறு வழி இல்லை. இதெல்லாம் அந்த நிர்வாகம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் இது கொடுக்கணும். ரொம்ப நீங்கள் அந்த நிர்வாகம் அப்படி பண்ணுறாங்களா, இல்லை வாரவங்க அப்படி பண்ணுறாங்களா எங்களுக்கு தெரியலை. எங்களுக்கெல்லாம் வருமானம், ஒரு ஆள் வருமானம் தான். அந்த வருமானத்தில் நாங்கள் எல்லாமே பார்க்கணும், எல்லாம் எங்கள் உடம்பையும் பார்க்கணும். அதை ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கோங்க. இதை பார்க்குறவங்க இன்றைக்கி நான் அந்த பஜாஜை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த இதை பார்த்தேன். நான் எல்லா ஃபைனான்ஸு எல்லா ப்ரைவேட் பேங்க்காரங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. பஜாஜ் மட்டும் இல்லை, எல்லா ப்ரைவேட்டு பேங்க்கும் அதே தான் பண்ணுறாங்க. எல்லா ப்ரைவேட்டு பேங்கும் அதுக்கு தக்க நம்ம இந்த கவர்மெண்ட் அவங்களுக்கெல்லாம் இப்படி தான் ரூல்ஸ் போடணும். நாங்கள் போய் யார்கிட்டையும் லோன் கேட்கல, அவங்களா தான் லோனை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எங்கள் குடும்பியை பிடிச்சி ஆட்டுறாங்க, மன உளைச்சல் பண்ணுறாங்க. நான்லாம் அன்றைக்கி ரொம்ப தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டேன். அப்படி இருந்துச்சு எனக்கு மன உளைச்சல். ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க.